राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय। மகோன்னதமான சமர்த்த ராமதாசருடைய அழகான சரித்திரம். இது அனுபவிக்கிற பாக்கியத்தை பகவான் நமக்கு கொடுத்திருக்கான். அது பெரிய விஷயம். லெட்ஸ் செலிப்ரேட் லைஃபை, செலிப்ரேட் பண்ண பார்ப்போம். சரியா? லைஃப் இஸ் ஆல் அபவுட் செலிப்ரேஷன், ரைட்? செலிப்ரேட் பண்ணுவோமே. செலிப்ரேட் பண்றதை விட வேற என்ன வேலை நமக்கு இருக்கு? நன்னா செலிப்ரேட் பண்ணுவோம். எப்படி செலிப்ரேட் பண்றது? ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரசிச்சு அனுபவிச்சு கொண்டாடி மகிழுங்க. அப்ப செலிப்ரேஷன் தானே. செலிப்ரேஷன் மூட்ல வந்து நீங்க எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணுவேன், ரைட்? உங்க கூட இருக்கிறவா நீ யாராவது கத்துறது, ஒரு சப்போஸ் கிரிக்கெட் லவ்வர் வச்சுக்கோங்களேன், அதை ரசிக்கிறவாளோட சேர்ந்து ரசிப்பேன், ரைட்? எல்லா சமயத்துலையும் கூட கம்பெனி வேணும்னு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் ஏதாவது வாட்ஸ்அப்லையோ இதுலையோ ரீல்ஸ் பார்ப்பேன், ஏதாவது காமெடி பார்ப்பேன், தனியாக சிரிப்பேன், ரைட்? அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அதே மூடு இருக்க யார்கிட்டயா ஷேர் பண்ணுவேன். இல்லை, எல்லார்ட்டையும் ஷேர் பண்ண மாட்டேன், ரைட்? ஸோ தனியாக உங்களால் சிரிக்க முடியும், கரெக்டா? அழறது தனியாக அழ முடியும். பேசுறது நிறைய தனியாக பேசிட்டு தான் இருக்கு. கோபத்துலையும் சரி, பிளான் பண்ணும்போது நிறைய தனியாக தான் பேசிட்டு இருப்போம். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு கம்பெனி வேணும்னு அவசியம் இல்லை. யூ லிவ் யுவர் லைஃப். அது ஒன்றும் கஷ்டமெல்லாம் கிடையாது. சரியா? எதுவாக இருந்தா என்ன, பகவான் கூட இருக்கான்ல, ரைட்? பகவானுக்கு தெரியும் இல்லையா? பகவான் பார்த்துட்டு தானே இருக்கான். என்ன வேணுமோ எப்படி வேணுமோ சுவாமி கொடுக்கத்தானே போறார், கரெக்ட்? ஜாலியா அனுபவிங்கோ. புரியுறதா? அப்படிதான் வேணா பாயி தனியா இருக்கா. நிறைய வேலைகள் இருக்கு. சமர்த்த ராமதாசர் வேலையெல்லாம் கொடுத்திருக்கார். தெரியும், உடம்பு முடியல. லைஃப் இஸ் லைக் தட். லைஃப் இஸ் லைக் தட். அவ்வளோ திடீர்னு ஒரு பிளான் பண்ணுவோம். எப்பவுமே பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, பிளான் டி, பிளான் இ, பிளான் எஃப், பிளான் ஜி, பிளான் ஹெச் இப்படி பண்ணிட்டு இருக்க முடியாது.
ஒரு பிளான் வச்சு போங்க, வரலையா பிளான் பி, அதுவும் வரலையா பிளான் சி, வரவே இல்லையா அப்படின்ட்டு அடுத்த வேலையை பாருங்க, திருப்பி பிளான் டி பண்ணுங்க. இது ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓடிண்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் அப்பப்போ உக்காரலாம். வழிக்கு விழறதும் சில சமயங்களில் சிரிப்பு தானே, ரைட்? ரொம்ப ஸ்ட்ரிக்டா, ரொம்ப பர்ஃபெக்டா, ரொம்ப ஒரே மாதிரி லைஃப் போகவும் கூடாது. சம்டைம்ஸ் சில தவறுகள் பண்ணணும், மிஸ்டேக்ஸ் பண்ணணும், 4 பேர் திட்டணும், அதில் ரோஷம் வரும், அப்புறம் அதில் வசந்து வரும், அப்புறம் அப்படி நான் பார்த்தாலா அப்படி ஒரு வீம்பு காட்டணும், அப்புறம் இந்நேரத்துக்கு வீம்பு இதெல்லாம் பைத்தியக்காரணும் அப்படின்னு தோணணும். உங்களுடைய மூட் ஸ்விங் எல்லாமே உங்களை சரி பண்ணிட்டு இருக்கு. மூட் ஸ்விங்ஸ் தான் நார்மல், அதெல்லாம் அப்நார்மல்லாம் கிடையாது. மூட் ஸ்விங்கே இல்லைன்னா தான் அப்நார்மல் என்னை பொறுத்த வரைக்கும். ஜாலியாக விடுவேன் லைஃப், அதுக்கலாம் இதுலேயும் உடம்பு முடியாமல் போகும், சம்டைம்ஸ் டிபெண்டன்சி வரும், சமயத்தில் இண்டிபெண்டன்ஸ் ரைட் இருந்துட்டு போங்க. சமயத்தில் ஆதிக்கார மேலே கோவம் வரும், சரி கோச்சுக்கோங்க. சமயத்தில் காதல் வரும், சரி காதலிச்சுக்கோங்க. சமயத்தில் கொஞ்சணும்னு தோணும், சரி சமயத்தில் கொஞ்சுங்க. சமயத்தில் கெஞ்சணும்னு தோணும், சமயத்தில் கெஞ்சுங்க. சமயத்தில் கண்டுக்காமல் போனவங்க கண்டுக்காமல் போங்க. ரொம்ப சீரியஸாக எல்லாத்துக்கும் அர்த்தம்லாம் தேடிட்டு இருக்காதீங்க. லைஃபை வாழுங்க. உங்கள் வாழ்க்கை உங்களிடத்தில். வேணா பாய் ஹஸ்பண்டாக இருந்துட்டா, ரைட்? ராமதாசர் வந்தார், ரைட்? பக்தி கிடைச்சது, ரைட்? சாஃபல் ராம் மந்திரில் வாழ்க்கை கிடைச்சது, ரைட்? ராமநவமி உற்சவத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணு, சமத் ராமதாசன், ரைட்? உடம்பு முடியல, ரைட்? இப்போ ஹெல்ப்புக்கு ஒரு ரமாபாய் வந்துட்டா, ரைட்? எல்லாமே ரைட்டு தான், நத்திங் இஸ் ராங். ரமாபாய் வந்துட்டா, ரமாபாய் நான் எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்போதுலேருந்தே வேலையை ஆரம்பிச்சுட்டா. முதல்ல இந்த வேணாபாய்க்கு வந்து ஒரு கஷாயம் போட்டு கொடுத்தார், கொஞ்சம் அப்பாடான்றது. அப்புறம் கஞ்சி வச்சு கொடுத்தா. வேணாபாய்க்கு நல்லா தூங்கி வந்தவனாலே கொஞ்சம் அவளால் தூங்க முடிஞ்சது. ஏன்னா இதை பண்ணோம், அதை பண்ணோம், அதை பண்ணோம், இதை பண்ணணும், மென்டலி அப்படி ஓடின்னு இருந்தா. அவள் பிசிக்கலி வீக்காக இருந்தால் மென்டலி ஓடின்னு இருந்தா. இப்போ அப்படியே நல்லா தலையில், அவளுக்கு தலையில் பத்து போட்டு காலில் கொஞ்சம் தைலம் எல்லாம் தேய்ச்சி விட்டு அவளோட துணியெல்லாம் துவைச்சு, ஏன்னா கொஞ்சம் அவளுக்கு முடியலை, குளிச்சுட்டு எல்லாம் பண்ணுறான்னா முடியலை, அதனால துணி துவைக்கல. அப்புறம் துவைச்சுன்னு விடுறா. யூஸ்வலாக அப்படி வைக்க மாட்டா, அன்னைக்கு முடியல அவளுக்கு. தெய்வம் யாரையாவது ஒருத்தர் விடும், கவலைப்படாதீங்க. நான் நினச்சிப்பேன், சில பேர் ஏதோ தவறுகள் பண்றா, சில பேர் தெரிஞ்சே தவறுகள் பண்றா, அப்புறம் அவளை பிடிச்சி ஜெயிலில் போடுறா, ஆயுள் தண்டனை, இல்லாட்டி ஏதோ மரண தண்டனை, இல்லாட்டி 5 வருஷ கடுங்காவல் தண்டனை என்னமோலாம் சொல்லுவோம். பட் அவனுக்கும் வாழ்வதற்கு ஒரு இடம், அவனை கண்காணிக்கிறதுக்கும் ஒரு சிறை அதிகாரி, மணி அடிச்சா சோறு, அங்கேயும் ஏதோ வேலை இருக்கு. அவர்களுக்கும் ஒரு வாழ்க்கைய தெய்வம் கொடுத்துத்தான் இருக்கு. நம்ம கொடுக்காதான்னு. தெய்வம் வந்து நம்புங்க, அவ்வளவுதான். வேற என்ன நான் சொல்லட்டும், நம்புங்க. தெய்வத்தினுடைய அழகான காருண்யம் புரியும். புரியுறதா? அவ்வளவுதானே. தெய்வ ரகசியம் நமக்கு ஒவ்வொரு காலகட்டத்தில் தெய்வம் யாரையோ அனுப்புறது, யார் மூலமாகவோ வாழ்க்கை நடக்கிறது, நம்மையும் தெய்வம் தூங்க வைக்கிறது. இப்போ நான் எனக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன் இல்லையா, எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கையில் கட்டு, காலில் கட்டு. அப்போ கை காலெலாம் அசைக்க முடியாது, அந்த பெட்டில் தான் இருப்பேன். ஸோ யாரோ ஒருத்தர் வந்து அந்த
அட்டெண்டர் இருப்பா, மேல் நர்ஸ் வருவா, பாத்ரூம்குள்ள இருந்து போக முடியாது. ஸோ அவெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா. எனக்கு அவளை முன்ன பண்ண தெரியக்கூட தெரியாது. பட் ரொம்ப சின்சியராக எனக்கு எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. இந்த டாக்டர் யாரும் கூட எனக்கு தெரியாது. பட் ஹி டிட் ஆப்ரேஷன். அந்த ஃபிசியோதெரபிஸ்ட் அன்றைக்கி தான் முதல் தடவை எல்லாருமே பார்க்குறேன். அந்த ஹாஸ்பிட்டலில் போனேன், எனக்கு சம்மந்தம் அவ்வளோ வந்து த வெரி ஃபர்ஸ்ட் டே. பட் இந்த டாக்டர் ரொம்ப சின்சியராக எனக்கு ஆப்ரேஷன் பண்ணார். இந்த ஃபிசியோதெரபிஸ்ட் ரொம்ப சின்சியராக எனக்கு ஃபிசியோதெரபி சொல்லி கொடுத்தார். அந்த மெயில் அட்டெண்டர் ரொம்ப சின்சியராக என் உடம்பெல்லாம் தொடச்சி விட்டார். யார் இவர்கள்? அவர்கள் ப்ரொஃபஷன் என்னவா, ஊர் என்ன, ஒன்றும் எனக்கு தெரியாது. ஒன் ஃபைன் நைட் நான் போய் அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறேன். அப்போ அங்கேயும் எனக்காக ஒரு ஆர்த்தோ டாக்டர், ஒரு மேல் அட்டெண்டர், ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட், நான் தங்கறதுக்கு ஒரு ரூம். நான் நினச்சி பார்க்குறேன், எனக்கு அன்றைக்கி ஆக்சிடென்ட் ஆகும் ஆகாது எல்லாம் ஒன்றுமே எனக்கு தெரியாது. நான் லைஃப்பில் தான் நம்மையே கற்பனை பண்ணி பார்க்க போகிறேன், ரைட்? ஆனால் அந்த இடத்துலையும் முன்னாடியே சொல்லியிருக்கேன், எனக்கு ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் பேர் கேசவன், எனக்கு அட்டெண்டராக இருந்தவர் பேர் நந்தகோபால், எனக்கு ஃபிசியோதெரபி பண்ணவர் பேர் ஸ்ரீனிவாசன். கேசவன், நந்தகோபால், ஸ்ரீனிவாசன். வேற என்ன வேணும் எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அமேசிங், ரைட்? மூணு பேர் ரொம்ப மெயின் எனக்கு அந்த பீரியட்ல. வாழ்க்கை ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரை கொண்டு வந்து கொடுக்கறது. சில காலகட்டம் ரொம்ப க்ளோஸா இருந்தவா, சில சிஷ்யர்கள் திடீர்னு அவளுக்கு என்ன தோணித்தோ, ஆரம்பத்தில் ரொம்ப வசதியாக தோணிது, அப்புறம் இந்த ஆள்லாம் பிரயோஜனம் இல்லைன்னு தோணித்து, சில பேருக்கு கல்பிரிட்னு தோணிட்டு, சில பேருக்கு என்னமோலாம் தோணும். திடீர்னு அவள் அப்படியே ஒன் ஃபைன் டே அப்படியே விட்டுட்டு போயிடுவா. அப்படியும் பார்த்துருக்கேன், ரைட்? அவ கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, என்னை விட்டு கிளம்பி போயிட்டா. சில பேர் திரும்பியும் வருவா, சில பேர் திரும்பியும் வந்திருக்கா, ரைட்? வாழ்க்கை என்ன கொடுக்கிறதோ ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் குருஜி அம்மாவெல்லாம் ரொம்ப சின்சியரா ஆசைப்பட்டு தேடி கண்டுபிடிச்சவன்லாம் கிடையாது. பட் குரு, நான் எதேசிய யோகா கற்றுக்கு போனால் குரு கிடைச்சார், அவ்வளோதானே. ஸோ அவ்வளோதான். அதனால் வாழ்க்கை கொடுக்கதை ஏற்றுக்கோங்கோ. புரியுறதா? வேணாபாய்க்கு இப்படி ஒரு ரமாபாய் கிடைச்சுட்டா. உங்க வாழ்க்கையில் எத்தனையோ ரமாபாயோ ஆணோ பெண்ணோ வருகிறார்கள், வந்திருக்கா போயிருக்கா, திரும்பியும் வருவார்கள். போயிட்டே இருங்கோ லைஃப்ல. நான் சொல்றேன், சென்னை டு பாம்பே ட்ரெயினில் போகிறோம் வச்சுக்கோங்களேன், இது ஏதோ ஒரு ஊர், அந்த ட்ரெயினில் நீங்கள் போயிட்டு இருப்போம், ஒவ்வொரு ஜங்ஷனாக வண்டி வந்துட்டு இருக்கும். நீங்கள் ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டில் இருந்துட்டேன்னா உங்களை தேடி இளநீர் வரும். நான் பார்த்துருக்கேன் முக்காசி இந்த பாம்பே ட்ரெயினில் போகும்போது, இளநீர் வரும், பப்பாளி வரும், கொய்யாக்காய் வரும், வேர்க்கடலை வரும், ஐஸ்கிரீம் வரும், டீ வரும், மேங்கோ ஜெல்லி வரும், லிஸ்ட்டு போண்டே இருக்கும். நம்ம சாப்பிட தான் முடியாது. அது இல்லாமல் பேண்ட்ரிக்கார ஆள் வேறு வருவா, நம்ம டெம்ப்ட் பண்ணிகிட்டே இருப்பா. இப்போ ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடித்தோம்னா பின்னாடியே யாராவது டீ எடுத்துகிட்டு வருவான். உட்காந்துட்டே இருக்கோம், சாப்பிட்டுட்டே இருப்போம். நீங்கள் உட்காந்துன்னு தான் இருக்கு, யூ ஆர் ஜஸ்ட் இந்த ட்ரெயின். எல்லாம் வந்துட்டு இருக்கு. சில சமயங்களில் டீ மோசமாக இருக்கும், சில சமயங்களில் டீ சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் லைஃப்பில். சில சமயம் நல்லா இருக்கும், சில சமயம் பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். ஆனால் நமக்கு அந்த டீயோ அதுவும் முக்கியமில்லை. த ஜர்னி இஸ் கோயிங் ஆன். அப்படிதான் வேணாபாய்க்கு ஜர்னி இஸ் கோயிங் ஆன். இப்போ ரமாபாய் வந்துட்டா. அழகா வேணாபாய் தூங்குறா, கண்ணை முழிச்சு பார்க்குறா, விளைய எழுப்பி உட்கார வச்சு
அடுத்து அவளுக்கு ஏதோ கஞ்சியோ ரசமோ கொடுக்குறா, இல்லாட்டி ரோட்டி கொடு, அந்த டால் கிச்சடி கொடுப்பா முக்கால்வாசி நார்த் இந்தியாவில், அதை கொடுக்குறா, அந்த தொகையில் அரைச்சி கொடுக்குறா. வாய்க்கு அதம்மா இருக்கு. இவன் வந்து ரூல் போடுறாராமா, அப்போ எங்கேயும் இறங்கக்கூடாது, என்ன உண்டோ சொல்லுங்கோ நான் பார்த்துக்கிறேன். அக்கா பாயி உங்களுக்கு ஒத்தாசைக்காக என்னை அனுப்பியிருக்கா. நீங்கள் ஒன்றும் பண்ணப்படாது, முதல்ல உங்கள் உடம்பு நன்னாகட்டும். பார்த்தா ஓரத்தில் அழகாக கொடியில் துணியெல்லாம் துவச்சி காய போட்டிருக்கேன். நீ அதெல்லாம் பண்ண? அவ சொன்ன, அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். என்னோட அக்கா மாதிரி தானே நீங்கள், உங்களுக்கு பண்ணுறது எனக்கு என்ன, நான் பண்ணுவேன். அதுக்குள்ள வீடெல்லாம் பெருக்கி அழகா அது கிளீனா, அது எப்படி வேணாபாய் வச்சிருப்பாளோ அதே மாதிரி வேணாபாய் இப்படியே உட்காந்துருக்கா. கொஞ்சம் ஆஸ்வாத கையில் ஜபமாலை கொடுத்து ஜபிக்கோ, நீங்கள் நான் அடுத்து என்ன பண்ணோன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து ஜபிங்கோ அப்படின்றா. அப்புறம் வேணாபாய் சொல்கிறா, இங்கே எல்லாம் தானியங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் எடுத்து கொஞ்சம் காய வச்சுக்கோ அப்படின்றா. இதுக்கப்புறமா இன்னென்ன பக்ஷணங்கள்லாம் பண்ணணும், ஸ்ரீராம நவமிக்கு பக்கத்தில் வந்துட்டு இருக்கு, இதெல்லாம் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறமா மாலை தொடுக்கிறதுக்கு அந்த நூல் நார் இதெல்லாம் தயார் பண்ணி வை. அப்புறமா நிறைய பேர் தானம் கொடுத்துருப்பா, இந்தந்த வஸ்திரங்கள், ஸோ என்னன்னைக்கு என்னென்ன அலங்காரம், அந்த விஷயம் வரைக்கும் எல்லாம் பண்ணிட்டு இருக்காள் இவள், யார் வேணாபாய். ஸோ எல்லாமே அழகாக அவள் சொல்ல 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 ரமாபாயி பண்றா. கொஞ்சம் கொஞ்சமா வேணாபாய்க்கு உடம்பு சரியாகிறது. ஆனா பெருசா ஃபுல் சிங்கா வரல. பட் ஆனா எழுந்து உக்காந்து இதை எடுத்துக்கோ அதை எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்றதுக்கும், இத்தனை மாவு வேற அரைக்கணும். ஃபிஷ்ஷெல்லாம் இப்போ வந்து பிக்ஷை எடுக்கலாம் போயிருக்கா, அவள்லாம் வந்துட்டோன்னா அத்தனை பேருக்கும் டெய்லி ரோட்டி உண்டு. அப்புறம் அதுக்கான காய்கறிகள் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பா. அந்தந்த ஊரில் உருளைக்கிழங்கெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, பால் உர குத்துறது, பால் காய்ச்சி வைக்கிறது, அப்புறமா வெல்லம் இருந்தால் இடிச்சு என்னெல்லாம் முடியுமோ, அப்புறமா அரிசி அந்த இடிச்சு வைக்கிறது, மசாலாலாம் அரைக்க வேண்டியிருக்கும் இல்லையா, மராட்டி மசாலான்னு உண்டு ஒவ்வொன்றுத்துக்கும், சாம்பார் பொடி ரசப்பொடிலாம் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி அதெல்லாம் அரைச்சி வைக்கிறது. அப்புறமா ஏதானும் இதெல்லாம் லட்டு பக்ஷணங்கள்லாம் பண்ணோம்னா அதுக்கான எண்ணெய் எல்லாம் தயார் பண்ணுறது, அதுக்கப்புறமா வெண்ணெயை காய்ச்சி வைக்கிறது, ஒவ்வொன்றையா பார்த்து அந்த பெரிய பெரிய பாத்திரங்கள் எல்லாம் எடுத்து அலம்பி தேய்ச்சி சுத்தப்படுத்தி வைக்கிறது. அப்புறமா கோவிலில் இருக்க விளக்குகள்லாம் எடுத்து மாற்றி மறுபடியும் இது பண்ணிட்டு இருப்பா. சில விளக்குலாம் பெரிய பெரிய விளக்குகள்லாம் இருக்கும், உற்சவ சமயத்துக்காக எடுப்பா, அதெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணுறது கரெக்டாக பண்ணுறா. வேணாபாய்க்கு நினச்சி நினச்சி கண்களில் கண்ணீர். ராமராயா நல்ல ஒரு ஆள் அனுப்பிட்டாப்பா. அக்காபாய்க்கு நமஸ்காரம், மானசீகமாக அக்காபாய்க்கு நமஸ்காரம் சொல்கிறாரு. நான் தெரிஞ்சிருக்கேன் அக்காபாய்க்கு, தனியாக இருப்பேன்னு அனுப்பினா, ஆனால் உடம்பு முடியாத சமயத்தில் எவ்வளோ ஒத்தாசையாக இருக்கு. ரொம்ப அழகாக சிரித்து எல்லா காரியங்களையும் பண்ணுறாள் இந்த ரமாபாயி. மனசு அப்படி லேசாக இருக்கு வேணாபாய்க்கு. நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுகிறா, இது என்ன அது என்னன்னு கேட்டுக்கிறா. வேணாபாய் விஷயக்கெல்லாம் கேட்டுப்பா, ஊரை பற்றி கேட்பா, எல்லாம் கேட்பா. அப்புறமா அவளே அக்கா எனக்கு என்னமோ இந்த மனாச்சே ஸ்லோகாலான்னு சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியலக்கா, நீங்கள் தான் சொல்லுங்க. வேணாபாய் அதை உட்காந்து சொல்லுவா. அக்கா நான் உட்காந்து இப்படி அந்த எந்திரத்தில் உட்காந்து நான் கோதுமையெல்லாம் அரைக்கிறேன், நீங்கள் பாட்டுக்கு எனக்கு எல்லாம் ஒரு பாட்டி ராக்கான்னு சொல்லுவா இல்லையா, பாட்டி ராக்கா சீதன வெள்ளாட்டி, அப்படி வேலை பண்ணுறா ரமாபாயி. நான் எப்பயும் சொல்கிறது தான், உங்களுக்கு என்ன வேணும்ன்றத தெளிவாக இருங்கோ. நிச்சயமாக தெய்வம் உங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கும். சரியா? சந்தேகமே வேண்டாம், தெய்வம் உங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்கும். அந்தந்த காலங்களில்
எல்லாத்தையும் அழகா தெய்வம் பண்ணி கொடுக்கும். சந்தேகமே வேண்டாம். நான் சொன்னேன் இல்லையா, நான் நிறைய சொல்லலாம். காலங்கள், அழகான காலங்கள். அப்படி போங்கோ. நீங்க ஆத்தங்கர ஓரத்தில் உட்காந்தா சிலு சிலுன்னு காத்து வரும்ல, அனுபவிங்கோ. இமயமலை ஏறினால சில்னஸ் வரும், அனுபவிங்கோ. வாழ்க்கை அப்படி போகட்டும், அனுபவிங்கோ. இது அப்படியே இருக்கட்டும். அழகா ஒரு தென்றல் காற்று மாதிரி இருக்கு இந்த ரமாபாய் சரித்திரம். மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो. राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय. जय भोलो वेनाबाई की जय. राधे कृष्णा.